ஹலோ ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய பேர் சிவபிருந்தா ஜெயபால். நான் கன்னியாகுமரியிலேருந்து இப்போ நான் என்ஹெச்எஸில் ஒரு குட்டி மருத்துவராக வேலை பார்த்துட்ருக்குறேன். வாங்க இன்றைக்கி நான் இந்த ஒரு டே எப்படி ஒர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படி தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ இது ஒரு வீக்கெண்ட் கவர் 8 to 4 ஷிஃப்ட். ஸோ யூஸ்வலாக நாங்கள் ஷிஃப்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, ஒரு ஹேண்ட் ஓவர் ரூம் இருக்கும். அங்கே எல்லா கன்சல்டன்ட்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ், சிகாட் நர்சஸ், ஃபார்மசிஸ்ட் இந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க. அங்கே டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஓவர் நைட்டில் ஏதாச்சும் சிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்களா, மார்னிங் டீமுக்கு ஏதாச்சும் வார்ட்ஸ்லேயோ இல்லை ஏனிஸ்லேயோ ஏதாச்சும் சிக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கெல்லாம் வார்டு அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வார்ட் போங்க, இல்லைன்னா நீங்கள் நீ போய் கிளார்க்கிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஜாப் சொல்லிவிடுவாங்க. எனக்கு வார்ட் கவர். ஸோ நாங்கள் வார்ட் போயிட்டு அங்கே நர்சிங் இன்சார்ஜ் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஏதாச்சும் சிக் பேஷண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இவங்கள அர்ஜென்ட்டாக பார்க்கணும், இவங்கள ஜூனியர் டாக்டர்ஸ் பார்க்கணும், இவங்கள கன்சல்டன்ட் பார்க்கணும், கன்சல்டன்ட் ரிவ்யூஸ்க்காக பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, நியூ பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா கன்சல்டன்ட் வருவாங்க. நாம் வார்ட் ரவுண்ட்ஸ் போகணும், எல்லாத்தையும் உட்காந்து டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் அர்ஜென்ட் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு பண்ணிவிட்டு அப்புறமா நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஜாப் லிஸ்ட் பண்ணிவிடுவேன். ஜாப் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த இனிஷியல் டேஸில் நான் சும்மா ஜாப் லிஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருப்பேன். பட் டைம் போக போக வேலை முடிஞ்சிருக்கிறாது. அதே மாதிரி எது வெயிட் பண்ணுமோ அதை முதல்ல நான் பண்ணிவிட்டு அர்ஜென்ட் ஜாப்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் போக போக அதுக்கப்புறமா நிறைய சீனியர்ஸ் அட்வைஸ் இந்த மாதிரியெல்லாம் அப்படியே நாமளும் கற்றுக்கிட்டோம். அவ்வளோதான். இது நான் என்ன பேப்பரில் காமிக்கிறேன்னா, நான் எந்த ஸ்டார்ட் பண்ணாலுமே சாமி பேர் போட்டுட்டு அப்போவாச்சும் நமக்கு வேலை கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு தான். ஸோ பொறுமையாக உட்காந்து எந்த ஜாப் லிஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் பிளட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பிளட் சென்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. நான் ஆக்சுவலி இப்போ பிளட் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டப்பாக்குள்ளால் பிளட்ஸ் அண்ட் பிளட்ஸ் ஃபார்ம் நம்ம போட்டுட்டு அந்த மிஷின்குள்ளால் வச்ச போதும் அது பாட்டுக்கு லேப்ஸ்க்கு போயிடுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.